You are watching Grace Television. கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் உங்களோடு கூட என் அருமை ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு எனக்கு என்னை தகுதிப்படுத்தினவரும் எனக்குள் அந்த அன்பை ஊற்றினவரும் உங்களுக்கு அந்த அன்பின் வார்த்தையை சொல்லுவதற்கு ஆயத்தப்படுத்தினவருமான ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி, நீங்கள் அந்த இனிமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகவே இந்த ஊழியம் தேவ பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களை நடக்க பண்ணுகிற தேவன், உங்களை நடக்க பண்ணுகிற தேவன். சில நேரங்களில் நடக்கிற வழி சரி இருக்காது, குறுகிய பாதையாக இருக்கும், கல்லான பாதையாக இருக்கும், கடினமான சூழ்நிலையாக இருக்கும், குறுகலான பாதைகளாக இருக்கும், நடக்க முடியாத அனுபவங்களாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பாதைகள் எப்படி இருந்தாலும் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். உங்களுக்காக பாதைகளை உண்டாக்குவார். அது எப்படிப்பட்ட கல், முள், கரடு முரடு, நடக்கவே முடியாத நிலை, இரவிலும் பகலிலும் பயம் உண்டாகக்கூடிய அளவுக்கு பாதைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு அழகாய் பாதையை அமைத்து கொடுக்கிற தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கிறேன், பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆச்சரியமாக இருக்கு. எப்படி முடியும்? நீங்கள் எந்த புத்தகத்திலும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. யாருடைய வாழ்க்கையிலும் சரித்திரத்திலும் சம்பவங்களிலும் இதை போன்ற நிகழ்வுகளை பார்க்க முடியாது. என் ஆண்டவராகிய தேவன், அவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை, அவர் செய்த அற்புத அடையாளங்கள் இந்த பரிசுத்த வேதத்தில் மட்டும்தான். இந்த உண்மை சம்பவங்கள் இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாரும் மறைக்கவும் முடியாது. இது சத்திய வேதம். தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்திலே வெட்டாந்தரையில் நடக்கிறாங்க. சமுத்திரம் என்ன சின்ன குட்டை போலையா இருக்கும்? ஒரு சின்ன குளம் போலவா காணப்படும்? கிணறு போல இருக்குமா? அல்ல சின்ன ஏரி, அல்ல சின்ன ஓடை போல இருக்குமா? சமுத்திரம்னா அது எவ்வளவு தண்ணீர் கொள்ளும், எவ்வளோ பெரிய அளவில் இருக்கும் என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பிரயாணப்படுத்தி வரும்போது என்ன செய்தார் பாருங்கள். வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள். வலதுபுறம் இடதுபுறம் தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். தேவனுடைய வாக்குப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள். விடுதலையாகி வந்தபோது அடிமைப்படுத்தின பார்வோன் அவருடைய சேனைகள் பின்தொடர்ந்து வந்தார்கள். இந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவ ஜனங்கள் அதை கண்டு பயந்தார்கள். ஒரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எதிரியின் கையில் விடமாட்டார். தேவன் எதிரிகளின் கையில் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விடமாட்டார். கொஞ்சம் நடத்துவார். அந்த பாதையில் எதிரிகளின் பயமுறுத்துதல் இருக்கும், அவர்களுடைய வார்த்தைகளின் அச்சம் உண்டாக்கும் காரியம் இருக்கும்,
எது எப்படியாயினும் முடிவில் நீங்கள் பார்த்தால், கடைசி நிலையில் பார்த்தால், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நடத்துகிற பாதை ஆச்சரியமாயிருக்கும். 22ஆம் வசனத்தில் இதே போல இன்னொரு வசனத்தை பாருங்கள். 29ஆம் வசனம், 14:29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாயிருந்தது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். அதற்கு முன்பு பாருங்கள், பார்வோனின் சேனை இவங்க வெட்டாந்தரையில் நடந்து போகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களும் கூட்டமாய் இராணுவத்தோடு எல்லா வீரர்களும் வந்தாங்க. ஒரு நபர் கூட தப்பவில்லை. தம்முடைய ஜனங்களோ வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்தார். இதைதான் மீரியாம் அவர்கள் அந்த பாடலில் பாடும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, பார்வோனின் குதிரைகள் அவனுடைய இரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் பாதை எதுவாய் இருக்கலாம். முன்னே தண்ணீர், கடல், பின்னாலே எதிரிகள், பார்வோனின் சேனை போல எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு பயங்கரங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்படுங்கள். உங்கள் முன்னே உங்கள் பின்னே ஆண்டவர் கூட இருந்து எல்லா தடைகளை உடைத்து வெட்டாந்தரையில், இது ஆச்சரியம், தண்ணிக்குள்ளே நடந்து போவது எப்படி முடியும்? இது தேவனால் முடியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தார், உங்களுக்கும் அதை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவருக்குள் வாழுங்க. அவரே உங்களுக்கு இந்த காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடலுக்குள் நடக்க, கடலில் கீழே எந்த பிரச்சனை இல்லாமல் வெட்டாந்தரையில் நடக்க வைத்தீரே தம்முடைய பிள்ளைகளை. இன்றைக்கும் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கட்டளையிடும். உமக்காய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.